கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். பல வாரங்களாக நாம் விசுவாசிகளின் பொருளாதார ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக ஒரு பெரிய கேள்வி கேட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள்னு நினைக்கின்றேன். இனிமேல் யாரும் வாயை திறந்து கடவுள் ஏன் என்னைய ஆசீர்வதிக்கலை, இனிமேலாம் யாரும் பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புலம்ப மாட்டேன்னு நான் நினைக்கின்றேன். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம புரியாமல் புலம்பிடுறோம், தெரியாமல் புலம்பிடுறோம். இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 5 காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு 4 காரியத்தை படிச்சுட்டு 5வது காரியத்தை படிச்சுட்டு வரோம். எதனால் நம்முடைய வாழ்வு நல்லா இல்லை என்பது காரணங்களை தான் பற்றி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காரியம் தசமபாகம் மற்றும் விதைப்பு அறுப்பு என்ற சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தசமபாகம் என்பது என்ன என்பதெல்லாம் பார்த்தோம். அது விதை என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். எதற்காக? நம்முடைய நல்வாழ்வுக்காக விதைக்கின்ற ஒரு விதை. நம்ம கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பாகலாம் சபையில் போதிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ என்னத்தை போதிக்க ஆரம்பிச்சு நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கொடுக்கும்போது தசமபாகம் கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எந்த உள்ளத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பேசி கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வாரங்களாக விதைப்பு அறுப்பு என்ற சத்தியத்தை அதில் இருக்கின்ற பிரமாணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு புரியவில்லை என்றால் கூட நம்முடைய யூடியூப்பில் நம்ம வெளியிடுறதுனால கண்டிப்பாக நீங்களாம் பார்ப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதில் ஒருவேளை அது போடுறாங்கன்னு சொல்லி இங்கே உட்காந்து தூங்கக்கூடாது. சரி, மெசேஜ் இங்கே தூங்கினா கூட அங்கே மெசேஜில் அங்கே யூடியூப்பில் போய் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னா நினைக்கக்கூடாது. எப்பயாவது கொஞ்சம் ஒருவேளை அசால்ட்டாக இருந்த நேரத்தில் நம்ம எழுத மறந்த காரியங்களை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. இங்கே வந்து கர்த்தரை ஆராதிப்பதெல்லாம் திருப்தி அடைய வேண்டுமே ஒழிய இந்த யூடியூப்பில் திருப்தி அடைந்து விடக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். உங்களுக்கு நீங்கள் திரும்ப கர்த்தருடைய வார்த்தையில் வளருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் என்பதை ஒழிய அது முழுமையானதல்ல. சபை கூடி வருதல் தான் முழுமையான ஒரு காரியம். ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல சிலர் விட்டுவிடக்கூடாது என்பது தேவனுடைய எண்ணங்களாக இருக்குது. தேவன் ஏற்படுத்தின சபை என்பது தேவன் ஏற்படுத்தின ஒன்று. ஆகவே அதை நம்ம கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் இங்கே சேர்ந்து கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் இந்த சாரிபாத் விதவை தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அந்த இடத்துக்கு போவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அந்த சம்பவத்தை நான் படிக்கின்றேன். படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு நான் இந்த விலைக்கு காண்பிக்கின்றேன். 9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் 17ஆம் அதிகாரம் 9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த இடத்துல தான் விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணங்கள் எப்படி மறைந்து இருக்கிறது, ஒளிந்து இருக்கிறது என்பது பற்றி கிட்டத்தட்ட ஒரு 21 காரியங்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் தொடர போகிறோம். தேவன் அவருடைய வழிகளில் நாம் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பூமியில் பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி முன்னுக்கு வருகிறார்கள் என்றால், மக்களை ஏமாற்றி பிச்சு பெறாண்டி அவங்க வாழ்க்கையில் சுரண்டி எப்படிலாம் மக்களுடைய வீக்னஸ் என்ன என்பதை தெரிந்து எப்படி மக்களை ஏமாற்றி வாழலாம், ஏமாற்றி பிழைக்கலாம், ஏமாற்றி முன்னேறலாம் என்பதுதான் உலக தத்துவத்தை பின்பற்றி கொண்டு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா சில குறுக்கு வழிகள்லையும் தவறான வழிகள்லையும் முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். அது கர்த்தருடைய வழி கிடையவே கிடையாது.
சில பேர் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சு போகிற அளவுக்குலாம் அவங்க முன்னுக்கு வரதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நல்லா கவனமாக கேட்கணும். கர்த்தருடைய வழி என்ன? வேலை என்பது கர்த்தருடைய வழி. அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், வேலையில் எப்படி ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது, அந்த வேலையை எப்படி கனம் பண்ணி பண்ணணும், வேலையில் இருக்கின்ற பிரமாணங்களை என்ன என்பதை அறிந்து நம் வேலைகள் செய்ய ஆரம்பித்தா, நான் சொல்கிறேன், அந்த வேலை நமக்கு கஷ்டமாக இருக்காது. மாடா உழைச்சி ஓடா தேய்ந்து போகிற ஒரு நிலைமை உருவாகாது. கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் ஹார்டு இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஒரு சுகமான இன்பங்களாக இருக்கும் அந்த வேலைகளிலே. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வழிகளில் நாம் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வழிகளிலே நாம் செழிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முன்னேறுவது கர்த்தருடைய தயவினால், கர்த்தருடைய காருண்யத்தினால் நாம் பெரியவர்களாக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை உருவாக வேண்டும். திருப்புமுனை உருவாவதற்கான சத்தியங்களை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் என்ன? முதலாவது, தேவன் தான் என் ஆதாரம் என்று வாழ்கிற ஒரு வாழ்வு. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தான் என் ஆதாரம். நம்முடைய படிப்போ, இன்றைக்கி நம்ம செய்கின்ற வேலைகளோ, நம்முடைய குடும்ப அந்தஸ்தோ, நம் குடும்ப வர்க்கமோ அல்ல நம்முடைய ஆதாரம். யாராவது நமக்கு உதவி செய்யலாம், அந்த உதவி செய்கிறவர்கள் நம்முடைய ஆதாரம் கிடையாது. தேவன் தான் ஆதாரம் என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப தீர்மானம், ரொம்ப இதில் கரெக்டாக இருக்கணும். என்றைக்கு நம்ம அதாவது கையேந்தி வாழ்கிறத காட்டிலும் கை உயர்த்தி வாழ்கிறத பற்றி பேசுகிறோம். கை உயர்த்தி வாழ்கிறது தேவன் தான் என் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு. கையேந்தி வாழ்கிறது தேவன் வைத்த வழி அல்ல. ஆகதான் தேவனுடைய வழி என்ன? கை உயர்த்தி வாழ்கிறது. எங்கே? தேவனிடத்தில் கையேந்தி வாழ்வது, அது நல்லது. ஆனால் மனிதனிடத்தில் கையேந்தி வாழக்கூடாது. மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம், மனிதர்கள் மூலமாக தான் நமக்கு எல்லா உதவிகளும் செய்யப்படுகின்றது. ஆனால் நம்ம போய் நின்று கேட்டு அவமானப்படுறதை காட்டிலும் தேவன் வழிகளை திறப்பார் பாருங்க, தேவன் ஆச்சரியமான கதவுகளை திறப்பார் பாருங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இருக்கும். ஆகதான் நம்முடைய இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நீரே என் ஆதாரம் என்று வாழ வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நாம் வாழ வேண்டும். இதுக்காக தான் போதித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணங்களை 21 காரியத்தை சிந்தித்தோம். இன்றைக்கு 22வது காரியத்திலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம். உங்களுக்கு ஸ்லைடில் போடுவாங்க, நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கலாம், நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 22வது காரியம் போடுங்க, படிங்க பார்க்கலாம். இந்த விதைப்பறுப்பு பிரமாணம் நமக்கு என்ன போதிக்கிறது, என்ன சொல்கிறது என்பதை கவனித்தோம்னா, நான் எதையும் கொண்டு வரவில்லை, ஆனால் எனக்கு எல்லாம் விதை என்ற வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிற காரியம் என்று இருக்கின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய எதிர்காலத்துக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு திறவுகோல். இந்த பூமியில் பார்த்திங்கன்னா சிலர் சொல்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம் என்பது தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. எடுத்து படிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போய்க்கவும். இந்த வசனம் இங்கு போடப்பட்டிருந்தாலும் பின்னணியோடு நாம் படிப்போம் என்றால் அது நமக்கு நன்றாக புரியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எடுத்தவங்களாம் படிக்கலாம், தடை எதுவும் கிடையாது. நான் சொன்னால் தான் படிக்கணும் கிடையாது, நீங்கள் படிக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், நான் படிப்பேன் ஓகேங்களா. 7, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிளே சொல்லப்பட்டிருக்குது இல்லை, நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது, ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது என்று சொல்லி இந்த வசனத்தை நிறைய பேர் பிடிச்சிக்குவாங்க. உலகத்தில் கூட இதுக்கு டயலாக்லாம் சொல்லுவாங்க, உலகத்தில் பாட்டெல்லாம் நிறைய பாடியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா, மக்கள் அது நல்லா பதிஞ்சிச்சு, நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லைன்னு சொல்லிட்டு கவனமாக கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்னணியோடு படிக்கணும். இது பின்னணியோடு படித்தா நமக்கு புரியும் யாருக்கு இது சொல்கிறாரு, எதுக்காக இது சொல்கிறாருன்னு சொல்லும்போது, அந்த காலகட்டத்திலே ஐஸ்வர்யவான்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள், பண முதலைகள், பண திமிங்கலங்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு விஷயம் புரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கூட பாருங்கள், மக்களுக்கு பாருங்கள், ஏன் சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு இன்னும் விஷயமே புரியல. இன்றைக்கி உங்களை பார்த்து ஏன் சம்பாதிக்கிறேன்னு கேட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கருத்தை எழுதுவாங்க, நிறைய கருத்தை சொல்லுவாங்க.
அவங்க சொல்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றுமே இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கற்றுக் கொடுத்த சில காரியங்கள் தான் அவங்க மனதில் அதிகமாக பதிக்கப்பட்டிருக்கும். ஏன் வந்து சம்பாதிக்கணும், ஏன் மேலே வரணும், இன்றைக்கே நல்லா இருக்கணும் என்று சொல்லி, இன்றைக்கே நம்ம சம்பாதிக்கணும், இன்றைக்கே நம்ம வேலைக்கு போகணும் என்கின்ற காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் உட்காந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு நம்ம இன்றைக்கி ஏன் எதுக்காக வேலைக்கு போகிறோம், என்னத்துக்காக வேலைக்கு போகிறோன்னா, நீங்கள் போடுற எல்லா வார்த்தைகளும், நீங்கள் எழுதுகிற எல்லா எழுத்துக்களும் வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியும் உங்கள் குடும்பத்தை சுற்றியும் தான் இருக்கும். அதுதான் பெரிய மிஸ்டேக். இன்றைக்கி வந்து நம்மை சுற்றி இல்லாமல் அது கொஞ்சம் விரிந்து பறந்து போக வேண்டும். அது போனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் இந்த பூமியிலே சுயநலம் உள்ளதாகவே நம்முடைய வாழ்க்கை காணப்படும். இங்கே அதான் நடந்துச்சு. அவதான் பவுல் எழும்பி என்ன பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிற, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணத்தை சேகரிக்கிறவர்கள், பணம் போகிறவங்க, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது தான் இந்த காரியம் சொல்கிறேன். இதிலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்ற ஒரு காரியம். பாருங்கள், பைபிளில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா மற்ற இடத்துல சொல்லப்பட்டதை கொஞ்சம் கவனிக்கணும். இது கரெக்டாக, மற்றதில் சொல்லப்படுறது கரெக்டாக, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல பின்னணி என்ன என்பது நமக்கு புரிய வரும். சில நேரத்தில் பாருங்கள், பைபிளில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கும், இன்னொரு இடத்துல அதுக்கு மாற்றி சொல்லப்பட்டிருக்கும். மற்ற இடத்துல பார்க்கணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது போதும், இந்த இடத்துல தீமோத்தேயுவில் பவுல் சொல்கிற மாதிரி உனக்கு உண்டானது போதும், நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று சொன்னால் மற்ற எல்லா இடத்துலையும் ரிலேட்டடாக எப்படி எழுதணும்னா அதுக்கு சாதகமாக தான் வேதத்தில் எழுதி வச்சுக்கணும். அப்போ பவுல் கூட போதிக்கும் போது நான் பண்ணலாம் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதன் நிமித்தமாக நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது. மற்ற இடங்கள்லாம் இந்த வார்த்தைக்கு நேர் மாறாக தான் சொல்லப்பட்டிருக்குது. உபாகம் 28:1-14 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம்லாம் அளவில்லாததாக இருக்கும். எல்லா லைன்லையுமே எல்லா காரியத்திலுமே கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அதாவது நீ ஒன்றும் கொண்டு வந்தாலும் ஒன்றும் கொண்டு போவதில்லை, அப்படி ஒன்றும் கொண்டு போகிறதுனா அவர் என்ன பண்ணியிருக்கணும், லிமிட்டாக என்ன பண்ணியிருக்கணும், இது மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஒரு லிமிட்டை வச்சுருக்கணும். எல்லாமே லிமிட்லெஸ்ஸாக வச்சுருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சொல்கிறாரு, ஏற்கனவே இப்போ திரளாக இருக்கிறீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் உங்களை நான் அதிகமாக்க போகிறேன், இன்னும் 1000 மடங்கு அதிகமாக முடியும், உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். என்ன பண்ணியிருக்கணும், லிமிட்டுன்னா ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின்படி பார்க்க போனால் என்ன பண்ணிருக்கணும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி இல்லைப்பா அது லிமிட்டாக வச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே இப்போ திரளாக இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் அதிகமாக முடியும், 1000 மடங்கு அதிகமாக முடியும், உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். பெருக்கம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, திரள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நிரம்பி வழிதல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வசனத்தின்படி பார்க்க போனால் லிமிட் பண்ண வேண்டியது என்ன? ஏன் அந்த மற்ற இடத்துலலாம் அன்லிமிட்டட், ஏன் அன்லிமிட்டடாக சொல்லப்பட்டிருக்குது, ஏன் அதிகமாக பேசப்பட்டிருக்குது? அப்படி என்றால் இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு விதத்தில் இந்த வசனம் உண்மை. 1 தீமோத்தேயு 6:7 என்று சொல்லப்பட்ட வசனம் என்பது ஒரு விதத்தில் உண்மை. எந்த விதத்தில் உண்மை? உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையுமே இந்த உலகத்தில் வந்து ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. புரியுதுங்களா? எந்த பிள்ளையாவது வரும்போதே ஏதாவது கொண்டு வந்துச்சா அப்படின்ற விதத்தில் பார்க்கும்போது உண்மை. இந்த வசனத்தின்படி 1 தீமோத்தேயு 6:7 நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவில் பணக்காரராக இருக்கிற அம்பானியாக இருக்கட்டும், அவன் பிள்ளையாக இருக்கட்டும், இல்லைங்களா, உலகத்தில் இருக்க பில்கேட்ஸாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்க பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த உலகத்தில் பிறக்கும்போது எப்படியா தான் பிறக்கிறாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வரல, எல்லாமே நிர்வாணமாக தான் பிறக்கிறாங்க. போகும்போது எப்படி போகிறாங்க, சாகும்போது சொல்கிறாங்கல்ல, நீ என்ன தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கடைசியில் வந்து சவப்பெட்டியோ இந்த கூலர் பாக்ஸை வாடகைக்கு தான் எடுக்கணுன்ற ஒரு தத்துவம்லாம் போட்டுட்டு வராங்கல்ல. அதேமாதிரி எவ்வளோ தான் பெரிய பணக்காரங்க இருந்தாலும் கடைசியில் வாடகைக்கு தான் எடுத்தாக வேண்டும் என்பது அது ஒரு நீதியாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி என்றால் அப்போ இது கொஞ்சம் கவனிக்கணும். அந்த விதத்தில் உண்மை. எந்த விதத்தில்? நம்ம எதுவும் ஒன்று கொண்டு வந்ததில் ஒன்றும் கொண்டு போகவில்லை என்பது இந்த விதத்தில் உண்மை. ஆனால் நாம் எதுவும் கொண்டு வரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் எல்லா
விதை என்ற வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் எல்லாவற்றையுமே ஒரு விதையாக பார்க்குறார். என்னையும் ஒரு விதையாக தான் பார்க்குறார். உங்களையும் கர்த்தர் ஒரு விதையாக தான் பார்க்கிறார். நம்மளை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் பார்க்கிறார். விதை என்ற வடிவில் கர்த்தர் பார்த்துருக்கிறார். அப்போ இந்த பூமியில் நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஆனால் அநேகத்தை விட்டு விட்டு போகிறோம். ஹலோ, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஆனால் போகும்போது நிறைய காரியத்தை விட்டுட்டு போகிறோம். உண்மை இல்லைங்களா? லட்சமாக கோடி கோடியாக ஏராளமான பணத்தை சேகரித்தவங்களாம் சாகும்போது என்ன பண்ணுறாங்க? விட்டுட்டு தான் போகிறாங்க. யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க? யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா? யாரும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது இல்லைங்களா? சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம நிரந்தரம் இல்லாத காரியத்தின் மீது அதிக கவனம் வச்சுட்டு இருக்கிறோம், அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். அது நோக்கம் நாம் சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா அதை கையாள்கின்ற முறை சரியாக இருக்கும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு செழிப்பான இடம் என்னவென்றால் கல்லறை தோட்டம் என்று சொல்கிறார். ஏன் அவர் கல்லறை தோட்டம் என்று சொல்கிறார் என்றால், இந்த கல்லறை தோட்டத்தில் தான் ஏராளமான ஐஸ்வர்யங்கள் புதைந்து இருக்கிறது. இன்றைக்கி தோண்டிங்கன்னா எலும்பு கூட தான் வரும். அவர் அதை பற்றி சொல்லலை. என்னென்னா, தங்களுக்குள்ளாக இருந்து திறமைகள் வெளிப்படாத, ஆற்றல்கள் வெளிப்படாத, சக்திகள் வெளிப்படாத அநேக மக்கள் தங்களுடைய திறமைகளை வைத்துக்கொண்டே செத்து போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சில பேர் தங்களுடைய திறமைகளை தீட்டாமல், திறமைகளை வளர்க்காமல், திறமைகளை எடுத்து பயன்படுத்தாமல், திறமைகளெல்லாம் அப்படியே வச்சுட்டு சும்மா தூங்கி எழுந்திரிச்சிட்டு, சில பேர்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்றதும் தூங்குறதும் அது இருந்தால் போதுன்ற மாதிரி வாழ்க்கை. சில பேர்லாம் தத்துவத்தை கொண்டு இருக்கிறது போல் சில பேர் இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர்களுடைய கல்லறைகள் எல்லாமே ஐஸ்வர்யம் உள்ள கல்லறைகளாகவே இருக்குது. ஒருத்தர் இப்படியே சொல்கிறார், எழுதப்படாத ஓவியங்கள், எழுதப்படாத கவிதைகள், அவர் வெளிக்கொண்டு வரக்கூடாத அநேக கண்டுபிடிக்கப்படாத அநேக காரியங்கள்லாம் புதைந்து கிடக்கின்றது அந்த கல்லறையிலே என்று சொல்கிறார். அப்போ தங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்களை எடுத்து பயன்படுத்தாததுனாலே தான் அந்த ஊழியக்காரர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கு அநேக மக்கள் அவர்கள் உள்ளே கண்டுபிடிக்க முடியாத ஆற்றலோடு மரித்து போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் தெரியாத ஆற்றலோடு மரித்து போகிறார்கள். நிறைய என்ன உள்ளே இருக்குது, அது வெளியே கொண்டு வராமலே செத்து போனவங்க ஏராளமான பேர். ஆகதான் பாருங்கள், இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம கொடுத்த திறமைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா, ஆற்றல்களை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் வந்திருக்கிற விதங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இங்கே இருக்கிற யாரும் சோம்பேறிகள் இல்லை என்று தெரிகிறது. ஹலோ, 7 மணிக்கு வர்றது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. காலையில் 3:30 மணிக்கில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு வெளியே பார்த்தா படன்னு சோனு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வந்தேன். ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு சாக்காக வச்சுட்டு தூரிக்கிட்டு இருக்குதுயா, எப்படி சர்ச்சுக்கு போகிறது, இன்னும் கொஞ்சம் இழுத்து போத்திட்டு தூங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாம் தோணும். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள்லாம் அதை ஜெயித்து வந்திருக்கிறீங்க, அதை மேற்கொண்டு வந்திருக்கிறீங்க. இது ஒரு விதமான திறமை தான். இங்கே சீக்கிரம் எழுந்திரிச்சு வருவது என்பதெல்லாம் சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய தூக்கத்தை உதறி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் தூக்கத்துக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் பெரிய ஒரு காரியம். சாதாரண எல்லாராலுமே அப்படி பண்ண முடியாது. அப்போ நல்லா கவனமாக கேளுங்க, உங்களுக்குள்ளே இருக்க திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. அதான் ரொம்ப நல்லது. அப்படி கொண்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற யாருமே ஏழையாக இருக்க முடியாது. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் கவனமாக கேட்கணும், இங்கேருந்து உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள்லாம் காலியாகிட்டு தான் போகணும். அப்படி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் ஒன்றுமே பயன்படுத்தாமல் அப்படி போய் செத்து போயிடுறாங்க. இல்லை, பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பவுல் சொல்கிறார். இப்போ 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கவனமாக கேளுங்க, இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்துட்டோம்ப்பா, இனிமேல் என்கிட்ட ஒன்றும் இல்லை, எம்டி. என்ன சொல்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிற திறமைகள், எனக்குள்ளே இருக்கிற வரங்கள், எனக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், எனக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள் எல்லாவற்றையுமே இப்போ இறைச்சிட்டேன். இப்போ என்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாவற்றையும் ஊற்றி விட்டேன். ஹலோ, ஆரம்பத்தில் வரும்போது எல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் எதையுமே நான் எடுத்துகிட்டு போகல, எல்லாவற்றையும் எம்டி பண்ணிட்டேன். இப்போ பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவர் சொல்ல, என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நீ எப்போ சாகணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எனக்குள்ளே இருக்கிற திறமைகள், தாளந்துகள், ஆற்றல், வரங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்து முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? யாராவது
ஸோ என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு சரியான ஒரு நேரம். நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள இருக்க திறமைகள் எல்லாம் வெளியே வந்ததா? ஆற்றல்கள் வெளியே வந்ததா? வரங்கள் வெளியே வந்ததா? யோசித்து பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் வரல. ஆனால் பவுலை போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், கரெக்டாக ஒரு நாட்கள் வரும்போது, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன், எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட இறைச்சிட்டேன், எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நான் எடுத்து பயன்படுத்தி விட்டேன், இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்றார். தேவ பிள்ளைகளே, அந்த நாள் வரணும். அப்படியே போயிடக்கூடாது, அப்படியே செத்து போயிடக்கூடாது, அப்படியே சாகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கல்லறையை பார்த்தா எம்டியாக இருக்கணும். சில வீட்டில் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறப்ப நாய் வந்து பார்க்கும், அடா படுவாய் ஒரு எலும்பை கூட வைக்கலையடா, எல்லா எலும்பையும் நொறுக்கி சாப்பிட்டியடான்னு பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாம் காலியாக இருக்கணும். நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், திருப்தியாக இருக்கிறேன். நான் அது நல்லா கவனமாக கேட்கணும் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்க்கும்போது ஒரு வல்லமையுள்ள ஒரு விதையாக பார்க்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் தாளந்துகள் எல்லாம் அவ்வளோ இருக்குது. நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையவே கிடையாது. அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து தான் பழுகி பெருகினார். நீங்கள் உங்களை பார்த்து இன்றைக்கி அதே வார்த்தை தான் பேசப்படுகின்றது, நீங்கள் பழுகி பெருகுங்கள். அன்றைக்கி எப்படி தேவன் விதையை பார்த்து பழுகி பெருகுன்னு சொன்னாரோ, அதே போல் இன்றைக்கும் அதே தேவன், மாறாத தேவன் இன்றைய காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பழுகி பெருகுங்கள். உங்கள் திறமைகளை புதைத்து வைக்காதீர்கள், உங்கள் திறமைகளை தீட்டாமல் இருக்காதீங்க, உங்கள் திறமைகளை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க, துருப்பிடிக்க வைக்காதீங்க. சொல்கிறாங்க, அருவா எப்போதும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து சைனிங்காக இருக்குன்றாங்க. அருவா யூஸ் பண்ணவே ஒருத்தங்க அப்படி தான் கேட்டேன், என்னங்க நீங்கள் வெட்டுற ஒரு தென்னை மரம் வெட்ட தேங்காய் வெட்ட உங்கள் அருவா மட்டும் இப்படி பதமாக இருக்குது, எங்கள் அருவா பதம் இல்லையே. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம், அதனால தான் பதமாக இருக்குது. நீங்கள் எப்போயாச்சும் ஒரு தடவை யூஸ் பண்ணுறீங்க, அதான் இப்படி இருக்குதுன்னு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? தினந்தோறும் அருவா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும், அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். என்ன சொல்கிறேன், உங்கள் புத்தியை சொல்கிறேன், உங்களுடைய அறிவை சொல்கிறேன், உங்கள் திறமைகளை சொல்கிறேன். நீங்கள் நிறைய நேரங்கள் நம்முடைய திறமைகள் தாளங்கள் எல்லாமே புதைக்கப்பட்டதாக இருக்கிறது. புதைக்கப்பட்டதாக அப்படி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆகதான் தேவன் அன்றைக்கே சொல்லிட்டாரு, நீ பழுகி பெருகுவன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த பூமியில் வந்து எதையும் கொண்டு வரல, எல்லாவற்றையும் தேவன் விதை என்ற வடிவில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டும். 23 படிப்போம். உள்ளே இருக்கிற ஆற்றல்களை யாராவது ஒருவர் வந்து உங்கள் விசுவாச அடுப்பை பற்ற வைப்பது போல் பற்ற வைக்க வேண்டும். கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலையும் திறமைகளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஒருவர் வந்து விசுவாச அடுப்பை பற்ற வைக்கணும். வீட்டில் கேஸ் இருக்குன்னா, எல்லாம் இருக்குன்னா, எழுந்திரிச்சு காலையில் இருந்துச்சு கேஸை ஆன் பண்ணி எடுத்து பற்ற வச்சா தான் அது எரியும். இல்லை அங்கே போய் எரியுன்னு வெயிட் பண்ணது எரியவே எரியாது. நீங்கள் இன்னும் நீங்கள் நின்றுட்டு தான் இருந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தர் எடுத்து பற்ற வைக்கணும் வந்து. அப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற திறமைகள் தாளந்துகளை பற்ற வைக்கிறது தான் கர்த்தர் ஊழியக்காரர் போன்ற எண்ணெயெல்லாம் வச்சிருக்கிறார். ஆமென். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, என்ன நடக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு வாரம் தீக்குச்சை பற்ற வைக்கிறேன். ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திறமைகளுக்கு தாளங்களை அனல் மூட்டி விடுகின்றோம். அப்படியே போகாதீங்க, எடுத்து பயன்படுத்துங்க. சும்மா கிடையாது, தேவன் உங்களுக்குள்ள அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நம்ம வந்து திறமைகள் எடுத்து பயன்படுத்தாமல் உலகத்தில் வந்து அவ்வளோதான் பிரதர், பாடு கஷ்டம்தான், உபத்திரம் வேதனை தான், அவ்வளோதான் வாழ்க்கை அப்படியே போயிடும்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறோம், மேலே எலும்ப முடியாமலேயே பாடு கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. சபைக்கு வந்தாலும் பாருங்கள், பரலோக நாடு என் இன்ப நாடு, கண்டிப்பாக அது உண்மைதான். பரலோக நாடு இன்ப நாடு தான். ஒரு நாள் போவோம். நான் சொல்கிறேன், ஒரு நாள் போகிறதுக்கு முன்னாடி எம்டி ஆகிட்டு போகணும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? இங்கே வந்து நான் பவுலை போல சொல்லணும், எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன், எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட போதிக்காத காரியம் என்று ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நான் போதிச்சிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் வந்து பூமிக்கு நம்ம உப்பாக வச்சிருக்கிற, உலகத்துக்கு நம்ம ஒளியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்களா, ஒளியாக இருக்கிற வெளிச்சமாக இருக்கிறீர்களா? உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், இல்லைன்னா அப்படி ஆக வேண்டும். அப்போ யாராவது நம்மை தூண்டும்படிக்கு இன்னொரு உதவி நமக்கு தேவைப்படுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
யாரும் உங்களை பற்ற வைக்காமல் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் தாளங்களையும் வெளியே கொண்டு வர முடியாது. யாரோ ஒருத்தர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நேரங்களை நான் அப்படிப்பட்ட நேரங்களாக பார்க்கிறேன். ஒவ்வொரு பிரசங்க நேரமும் சும்மா ஏதோ ஒப்பேத்துக்கிற நேரம் அல்ல, ஏதோ ஒரு மணி நேரத்தை சீக்கிரம் கடந்து முடிக்கணுமே என்று சொல்லப்படுற ஒரு நேரம் கிடையாது. இந்த நேரங்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், உங்களுக்குள்ள திறமைகளையும் தாளந்துகளையும் மாற்றங்களையும் வரங்களையும் நான் அவைகளை நெருப்பூட்டி விடுகின்ற ஒரு ஆளாக, அனல் மூட்டி விடுகின்ற ஆளாக. பவுல் கூட அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார், உங்கள் அநேக ஊழியர்கள் உனக்குள்ள அனல் மூட்டின அந்த வரங்களை அற்பமாக எண்ணாத, அதை காத்துக்கொள், அந்த அபிஷேகத்தை வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வேதத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இல்லை, அதற்கான காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல்களும் திறமைகளை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ சபைக்கு வருவது பார்த்தீங்கன்னா போதகருக்காக அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்ட்டுக்காக, அதாவது இங்கே இருக்கிற யாருமே எனக்காக வரக்கூடாது, உங்களுக்காக வரணும். நிறைய இடத்துல சபைக்கு எப்படி வராங்கன்னா, ஐயோ இப்போ பாஸ்ட், அதாவது நம்ம போகலன்னா அந்த பாஸ்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிப்பார், நேராக வீட்டுக்கு வந்துடுவார், நாளைக்கு வீட்டில் வந்து நின்றுவார். சில பேர்லாம் பாருங்கள், சர்ச்சு முடிஞ்சோடலாம் சபைக்கு வரலாம், வீட்டில் போய் நின்றுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வரலாம் போய் நின்றுவாங்க. வந்து சில பேர் சொல்லுவாங்க, இவர் வீட்டுக்கு வரதுமா நம்மளே போய் என்ன பண்ணுவோம்னா போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவான். கவனமாக நிறைய பேர்லாம் போதகருக்காக வராங்க, பாஸ்ட்டுக்காக வராங்க, அவங்களுக்காக இவங்களுக்காக. நாங்கள் எல்லாம் கவனமாக கேட்கணும் தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் தேவனுடைய ஆலயம் முக்கியம். இங்கே வந்து பிரசங்கம் ரொம்ப முக்கியம். எதற்காக என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற மறைந்து கிடக்கின்ற புதைந்து கிடக்கின்ற திறமைகளையும் தாளந்துகளையும் அனல் மூட்டு விடுவதற்கு, பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ரொம்ப அவசியப்படுகின்றார். அப்போ நான் சொல்கிறேன், இங்கே வரும்போதே சாதாரண நாட்கள் கிடையாது, நீங்கள் வரும்போதே ஐஸ்வர்யவான்கள். ஹலோ, உங்களுக்குள்ள திறமைகள் தாளந்துகள் ஆற்றல் வரங்களாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்ற லிஸ்ட்டில் நீங்களும் இருப்பீங்க. வந்து எலியாவை போல சொல்கிறேன், எலியா அந்த நாட்களில் பாருங்கள், அந்த அம்மாட்ட இருக்கிற அந்த விதையை ஸ்டார்ட் பண்ணி வச்சார், அனல் மூட்டி வச்சார். வந்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். என்ன சொல்கிறாரு, பஞ்சகாலம் முடிகிற வரையிலும், பூமியிலே பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் பானையில் மா இருக்கும், செலவழிந்து போகாது, எண்ணெயில் கலசம் இருக்கும், குறைந்து போகாது. அதே போல தான் நானும் இந்த காலை வேளையில் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகின்றேன், உங்கள் அவநம்பிக்கையை போக்குகின்றேன், உங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்க உதவி கொண்டிருக்கிறேன், தைரியத்தை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை தட்டி விட்டுருக்கிறேன். அப்போ கவனிக்கணும், இந்த பிரசங்க நேரம் என்பது சாதாரணமான ஒரு நேரம் கிடையாது. நீங்கள் இங்கே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கவே இல்லை என்றால், நான் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பிரசங்க நேரம் என்பது என்னவென்றால், விசுவாச நெருப்பை பற்ற வைக்கின்ற ஒரு நேரம். ஆமென். ஒவ்வொரு தடவை சர்ச்சை விட்டு போகும்போதெல்லாம் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா, ஏதாவது பற்றிக்கிச்சா கொஞ்சம் என்பதை கொஞ்சம் சற்று சீர் தூக்கி பார்க்க வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் வந்துட்டு அப்படியே போகக்கூடாது. சில பேர் பத்தாமல் அப்படியே இந்த மலையில் நடந்து விறகு மாதிரியே நம்ம திரும்ப போயிடுறோம். இல்லை, இங்கேருந்து பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு உங்கள் வீட்டில் போய் பற்றி பிடிக்கணும், அங்கே இருக்கிற மக்களை பிடிக்கணும், அங்கே மக்களை தொடணும், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அங்கே தொடணும், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்கள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே வர நேரம் என்ன நேரம்? பற்ற வைக்கிற நேரம். என்ன வச்சு பற்ற வச்சுட்டு இருக்கிறேன். ஹலோ, புரியுதுங்களா? பிரசங்க நேரம் என்பது பற்ற வைக்கிற நேரம். இந்த ஒருத்தர் போட்டு விடுற நேரம் கிடையாது, கோத்து விடுற நேரம் கிடையாது. பற்ற வைக்கிற நேரம்னா பற்ற வச்சுட்டியா அப்படி கிடையாது, அந்த பற்ற வைக்கிற நேரம் கிடையாது, இது வேறு. அப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது, நம்பிக்கை உண்டாகணும். கடவுளுடைய வார்த்தையின் மீது நிச்சயத்தன்மை உண்டாக வேண்டும். எஸ், கர்த்தர் எனக்காக செய்வார், என் வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது, என் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் வந்தால் நான் மேலே வருவேன், நான் முன்னேறுவேன், நான் இந்த இருக்கிற நிலைமையில் நான் இருக்க மாட்டேன். அதுதான் ஒன்றுமே இல்லைன்னா கூட பற்ற வைக்கிறதுக்கு அங்கே கேட்குற காது இருக்குது, யோசிக்கக்கூடிய மனம் இருக்குது, கீழ்ப்படியக்கூடிய உள்ளம் இருக்குது. அவங்க யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, கர்த்தரை நம்பலாம். ஆமென். எலியா மட்டும் அங்கே வரல அப்படின்னா அந்த அம்மா செத்தே போயிருக்கும் அன்னைக்கு. ஆமாம், அதான் நடந்திருக்கும். பாஸ்டர் எலியா அங்கே என்டர் ஆகலன்னா
அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லாரும் பஞ்சத்தில் சாகுற மாதிரி அந்த மாதிரி சொன்ன மாதிரி நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்ற நிலைமையில் இருந்தோம். நல்ல வேலையை கர்த்தர் எலியாவை கர்த்தராங்க அனுப்பினார். அவர் சொல்கிறாரு, உன் வாழ்நாள் முழுவதும் குறையே இருக்காது. உன் பஞ்சகாலம் நீ செத்து போகிறதுக்கு பொறுக்கிட்டு இருக்கிற, நீ செத்து போகணுன்றதுக்காக நான் வரல, நீ வாழணுன்றதுக்காக வந்திருக்கிறேன். அவர் தான் தேவப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் குறையே இருக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைலாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த சத்தியத்தை உள்ளே கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்நாட்களில் குறை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்போது இப்படி இருக்க மாட்டீங்க. 24 படிப்போம். யாரோ அங்கே பற்ற வைக்கிறாங்கன்னு சொன்னோம். இப்போ யாரோ ஒருத்தங்க விதைக்கிறார்கள். அந்த பற்ற வைக்கிறதுக்கும் அனல் மூட்டி விடுறதுக்கும் விதைக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் இதையும் கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற விதைகளை யாரோ ஒரு விதைக்கிறாங்க. நீங்கள் அறிந்தோ அறியாமலே யாரோ உங்கள் வாழ்க்கையில் விதைத்திருக்கிறார்கள் சில காரியங்களை. பாருங்கள், சின்ன வயசுல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நமக்குள்ளே யாரோ சில காரியத்தை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. சொல்ல முடியும். உங்களால் இங்கே எழுந்து நின்று யார்கிட்டையும் உங்களை கேட்குறேன், சின்ன வயசுலேருந்து உங்களை உற்சாகப்படுத்தின நாட்கள் யாராவது இருக்கிறாங்க கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் சின்ன வயசில் எனக்கு நிறைய பேரை சொல்ல முடியும். என்னுடைய சின்ன வயசுலேருந்து எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற திறமைகளை யாரோ ஒருத்தங்க என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க, திறமையை வளர்த்துருக்குறாங்க. அதே போல் தான் இங்கே உட்காந்துருக்கிற உங்களை எல்லாருமே அப்படி தான். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே திடீர்னு அப்படியே உட்காரல. நானும் சொல்கிறேன், நீங்களும் சின்ன வயசில் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்கள் திறமைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. தைரியத்தின் விதையாக இருக்கலாம், இல்லைங்களா? தைரியப்படுத்திக்கலாம். உங்களை கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாருப்பா. உங்கள் தன்னம்பிக்கை விதைச்சிருக்கலாம், நிச்சயத்தை விதைச்சிருக்கலாம், உறுதியை விதைச்சிருக்கலாம். சிலர் சாக கிடக்கிறாங்க, வாழ்க்கை இருக்குது, எதுக்கு செத்து போவ, எதுக்கு செத்து போகிறதுக்கு பிளான் பண்ணுற, உங்கள் வாழ்க்கை ஒரு ஜீவனை விதைச்சிருக்கலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி போயிட்டுங்க இந்த மனித சொன்ன காரியத்தை உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, சில காரியத்தை எடுத்து பேசுகிறாங்கல்ல. யாரோ ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விதையை விதைத்திருக்கிறார்கள். ஒன்றுமே முடியாத நேரத்தை சொல்ல உன்னால் முடியும்ப்பா, நீ ஏன் கலங்கிட்டு இருக்கிற, நீ எடுத்துப்பா, செஞ்சுப்பாரு, கை வச்சுப்பாரு சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? பாருங்க, நான் சின்ன வயசில் முத பிரசங்கத்தை பண்ண 10th முடிச்சுட்டு 10வது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சபையில் ஊழியத்திலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருப்போம் பாருங்க. அப்போ ஒரு அண்ணன், நல்ல ஒரு அண்ணன், ஞானசேகர்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அரியமங்கலம் பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார், சபை ஊழியம் நடத்திட்டு இருக்கிறார். சின்ன வயசில் அவர் எங்களை நிறைய பேர் ஊழியக்காரங்க, அவரும் எங்களை கூட்டிகிட்டு போவார், ஊழியத்தெல்லாம் கூட்டிகிட்டு போவார். ஊழியத்தை கூட்டிகிட்டு போகும்போது முன்னோர் சொல்கிறார், இங்கே பாருங்கள், சும்மா நீங்கள் ஊழியத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இங்கே பாருங்கள் பசங்களா, இந்த வாரம் நீங்கள் எப்படியாவது நீங்கள் பிரசங்கம் பண்ணி சர்ச்சை தெருவில் நின்று நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஆகணும். அண்ணே என்னென்ன எப்படி கொண்டு தூக்கி போட்டீங்க? இல்லை கண்டிப்பாக நீங்கள் பேசியாங்க, நீங்கள் முடியவே எப்படிங்க, எப்படி பேசுறது, அவங்க போனாலே மைக்கு பிடிச்சாலும் உதறதில்ல. இல்லை பேசி ஆகணும். சரி, எப்படின்னு பேச கொஞ்சம் சொல்லிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே படித்தாலே போதும்ப்பா அப்படின்னாங்க. நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த ட்ராக்ஸை படிச்சுட்டு அப்படியே ஒப்பிச்சா கூட பரவாயில்ல. கைப்பிரதி இருக்குல்ல, சின்ன வயசில் கைப்பிரதிலாம் கொடுத்து அந்த கைப்பிரதி கூட எளிமையான ஒரு சுவிதே சொல்லுவாங்க, நீ ஒன்றும் பரவாயில்ல, அதை படித்தாலே போதும் அப்படின்னாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, மைக்கை ஒரு பிடிச்ச இடம் ஞாபகம் இருக்குது பாரு, பிடிச்சி இப்படி கட்ட வேகத்தில் அப்படியே படித்ததெல்லாம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சேன் பாரு. நான் சொல்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் பயம் போச்சு. அப்புறமேட்டுலாம் பாருங்கள், கொஞ்சமாக பயம் போய் 11th 12th படிக்கும் போதெல்லாம் பாருங்கள், தனியாகவே நின்று தைரியமாக பிரசங்கம் பண்ணி மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியெல்லாம் தேவன் அந்த நாட்களில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். நான் யாரோ ஒருத்தங்க விதைச்சிருக்கிறோம், யாரோ ஒருத்தங்க விதைக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, தைரியத்தை ஊட்டுகிறார்கள் இல்லைங்களா? அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி தான் என்கரேஜ் பண்ணுறது, அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்பிக்கையை தட்டி விடுறது, அவங்கள உற்சாகப்படுத்தி மேலே கொண்டு வரக்கூடிய காரியங்கள். அப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் விதைகளை விதைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அப்படி விதைக்கப்பட்ட விளைச்சல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும். ஆமென். ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் விதைச்சிருக்கலாம். சரி, என்ன சொல்ல வரேன், யாரோ ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு சின்ன வயசில் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க எல்லாருமே யாரோ ஒரு ஆள் விதைக்கப்பட்டவர்கள், அப்படி தானே? இங்கே யாரோ திடீர்னு நீங்களாக வந்தீங்களா, இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லி, யாரோ ஒருத்தன் கர்த்தரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா, இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா, சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்களா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குதா? இங்கே இருக்கிற யாருமே திடீர்னு வரல.
நானும் உங்களை கூட்டிகிட்டு வரல. ஆனால் என்ன நடந்திருக்குது? யாரோ ஒருவர் உங்களுக்குள்ளாக அந்த விதையை விதைச்சிருக்கிறார். சுவிசேஷம் என்ற விதையை விதைச்சிருக்கிறார். கர்த்தர் என்ற விதையை விதைச்சிருக்கிறாங்க. வெற்றி என்ற விதையை விதைச்சிருக்கிறாங்க. செழிப்பு என்ற விதையை விதைச்சிருக்கிறாங்க. சுகம் என்ற விதையை விதைச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி சுகமாகி வெற்றி அடைந்து செழிப்பாகி அந்த விதைக்கப்பட்ட விதை தான் நீங்கள் நான் யார்? யாரோ ஒருத்தர் விதைத்த விதையின் விளைச்சல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் விதைங்களேன். நீங்கள் யாரோ ஒருத்தருடைய விதையாக தானே இருக்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி புரியுதா? இங்கே உட்காந்து இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் யாருன்னா, யாரோ ஒருவர் உங்களுக்குள்ள விதைத்த விதைகள் தான் நீங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் ஒரு விதைக்கிற ஆளாக மாறுங்களேன். ஆமென். சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் விதைக்கலாமே. நீங்கள் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உலகம் பார்த்தீங்கன்னா தைரியமற்று நம்பிக்கையற்று குழப்பமான சூழ்நிலை உலகம் போயிட்டுருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவநம்பிக்கையான காரியத்தை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் எடுத்தால் அவநம்பிக்கை இருக்குது. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் பல வேறு காரியத்தில் உள்ளே போனோம்னா நிறைய அவநம்பிக்கையை பார்க்குறோம். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் மக்களுடைய அவநம்பிக்கையை பார்க்குறோம். நம்பிக்கை ஊட்டலாமே, தைரியம் ஊட்டலாமே, உற்சாகப்படுத்தலாமே. நீங்கள் எப்படி யாரோ ஒரு விதைத்து விதைகளாக இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களோ, நான் சொல்ல இன்றைக்கு உங்கள் மூலமாக ஏராளமான விதைகள் விதைக்கப்படுவதாக. ஆமென். அதே போல் தான் படிப்பு அப்படி தான் இல்லைங்களா? படிப்பு எல்லாமே ஒரு விதை தான். 25 விதைத்தால் அறுப்பீர்கள் என்ற பிரமாணத்தை எலியா அன்று அந்த விதவைக்கு நிரூபித்து காண்பித்தார். என்ன சவால் விடுறாரு? விதவைக்கு சவால் விடுறார். அன்னைக்கே விசுவாசத்தை தட்டி எழுப்பிடுறார். நீங்கள் நானும் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புறேன். அவர் அன்னைக்கு எலியா விதவைக்கு சவால் விட்டார். நீ கொடுத்து பாரு, பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் உனக்கு குறைவே இருக்காதுன்றது நானும் சொல்கிறேன். மல்கியா 3:10 மையமாக வைத்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். பண்ட சாலையில் ஆகாரம் உண்டாயிரம் தசம பாகத்தில் கொடுத்து பாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த விதவைக்கு எப்படி எலியா சவால் விட்டாரோ, இன்றைய காலையில் நான் உங்களுக்கு பார்த்து சவால் விடுறேன். செஞ்சு பாருங்கள், நிறைவேற்றி பாருங்கள். மிகப்பெரிய அறுவடை உண்டாவதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். ஆமென். விளைச்சல் ஏராளம் உண்டாகும். சும்மா சொல்லலை, ஏதோ திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒப்பேத்தணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கல. விளைச்சல் நிறைய பார்த்துருக்குறோம். நானும் பார்த்துருக்குறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன். இது எப்படிப்பட்ட விளைச்சலை கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீ பாருங்கள், வயலும் வாழ்வுன்னு டிவியில் போடுவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்குற நிலமையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அன்றைக்கி ஏதாவது ஒரு காரியம் தான் உடனே சொல்லுவாங்க, இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இது அமோக விளைச்சல் உண்டாகும், நிறைய போகம் எடுக்கலாம்லாம் சொல்லும்போது அது நிறைய டிப்ஸ் நிறைய காரியத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. நானும் சொல்கிறேன், நானும் ஒரு வயலும் வாழ்வு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, இந்த 2 வாரம் போன வாரம் வயலும் வாழ்வு தான் போச்சு. இன்றைக்கி என்ன நடக்குது? இது என்ன சீசன்? இது என்ன செக்ஷன்? மக்களுக்கு பிடிக்காதே ஒளியும் பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தால் பிடிக்கும். எப்படியாவது ஒரு படம் போட்டுருவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வயலும் வாழ்வு வந்தால் ஓடி போயிடுவாங்க. இதை யாரையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது? கொஞ்சம் இந்த செக்ஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இது அறுவை செக்ஷன் கிடையாது, இது அறுவடையின் செக்ஷன். அநேக மக்கள் அறுவையாக பார்த்தவங்களாம் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆனால் யாரும் அதை கனம் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்களோ அவங்களாம் விவசாயத்தை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமோக விளைச்சல் உண்டாயிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், இது வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி. ஆமென். உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறேன். நல்ல விளைச்சல் உண்டாகும், அமோக விளைச்சல் உண்டாகும். சும்மா கிடையாது, வசனத்தின் அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். பாருங்க, இந்த அம்மா பிழைக்கணுமேன்றதுக்காக அன்றைக்கி நிரூபிக்கிறாரு, செத்து போகணுன்றதுக்காக கிடையாது. நானும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காது, நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். நீங்கள் சாவ போகிறீங்க கிடையாது. செத்து சாவதற்காக கடவுள் உங்களை உருவாக்கலை. அதுக்காக கருத்து இவ்வளோ பெரிய ஆளாக, அதுக்காக இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்கிறாரா? இவ்வளோ பெரிய ஆளாக அதுக்கு தான் வளர்த்து சாகிறதுக்காக உங்களை வளர்த்துருக்கிறாரு கிடையாதுங்க. உங்களை வாழ்கிறதுக்காக வளர்த்துருக்கிறார். அவங்க சாவு என்ற நிலையை தூக்கி போடணும், செத்து போக வேண்டும் என்ற நிலையெல்லாம் தூக்கி போடணும். எதுக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? செத்தா பரவாயில்லன்ற நிலைமை தூக்கி போடணும். நான் நீங்கள் சாதிச்சிட்டிங்களா? அப்போ நீங்கள் பேசலாம்.
பவுலை போல பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் எம்டி, நான் காலி ஆகிட்டேன், எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த திறமைகள் தாழ்ந்து எல்லாவற்றையும் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்லலாம், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் சொல்லலாம், ரெடி பாஸ்டர், சாக ரெடி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிற நான் எனக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், அது சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து வெளியே கொண்டு வராத ஆட்கள் நிறைய இருக்குது. கவனிங்க, அந்த நாட்களில் அந்த அம்மா மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மா மட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால், நான் சொல்கிறேன், அன்றைக்கு அந்த வீட்டில் சாவு விழுந்திருக்கும். ஆமாம், உண்மை அதான். நல்ல வேலைக்கு அந்த அம்மா கனம் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் போவீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை கேட்டு என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்களோ, நான் சொல்கிறேன், அன்றைக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். பாருங்கள், அந்த ஓரல் ராபர்ட்டை பற்றி சொல்லலையா? $55 கர்த்தர் விதைச்சார். விதைச்சிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு அறுவடையை பார்க்க ஆரம்பித்தார். 26 நீங்கள் விதைக்கும் சில விதைகள் உடனே அதி சீக்கிரத்தில் மாபெரும் விளைச்சல் உண்டாகும். நான் சொல்லும்போதே ஒரு டைம் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, சில விதைகள்லாம் 7 வருஷம்லாம் என்னதுங்க, இந்த மூங்கில் போன்ற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 வருடம் விதைச்சி 7 வருஷத்துக்கு பிற்பாடு முளைய விட்டு 7வது வருஷத்தில் 11 அடி உயர்ந்து நிற்கும். 7வது வருஷத்தில் தான். ஆனால் ஒரு சில விதைகள்லாம் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்குதான். இந்த விதை விதைச்சா இத்தனை நாளுக்குள்ளே வளர்ந்துடும், அத்தனை நாளுக்குள்ளே வளர்ந்துடும். சில 1 மாதத்துலேயே விளைச்சல் கொடுக்கின்ற காரியங்கள்லாம் இருக்கின்றது. அப்போ என்னென்னா, நீங்கள் விதைக்கும் சில விதைகள் உடனே அதி சீக்கிரத்தில் விளைந்து மாபெரும் விளைச்சலை உண்டாக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதிசயத்தக்க விதத்தில் நம்மளுடைய சொன்ன இல்லையா, ஓரல் ராபர்ட்ஸை பற்றி சொல்லும்போது அவருக்கு அப்படி தான். விதைச்சிட்டு வராரு, அடுத்த நாள் காலையிலே விளைஞ்சிருச்சு. எத்தனையா விளைஞ்சிச்சு? $400 விளைஞ்சிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சொல்லிட்டார், காணிக்கப்பட்டியில் போட்டார். 50 வாங்கின எல்லா சம்பளமே, என்னங்க ஆண்டவரே வாங்கினது $55 தான், எல்லாத்தையும் போட சொல்லிட்டீங்களே. வீட்டுக்கு போனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவ்வளோ போட்டார். கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டுக்கு போகும்போது மனைவி கேட்குறேன், எல்லாத்தையும் போட்டியா? அவர் சொல்கிறார், அன்றைக்கி நைட்டு தான் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்றார். திருப்தி. காலையில் பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம், 4 மணிக்கு ஒரு தட்டி $400 கொடுக்கறது மிகப்பெரிய விளைச்சல். சில விதைகள் சீக்கிரம் விளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஒரு சில விதைகள் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஆனால் ஒரு சில விதைகள் சீக்கிரத்தில் விளைச்சலை தரக்கூடிய விதைகள். 27வது காரியம், எவ்விதமான விளைச்சலை எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கேற்றபடி விதைக்க வேண்டும். உங்களுக்கு என்ன விதமான ஒரு காரியம் வேணுமோ அதை விதைக்கணும். யாருமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று விதைச்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இன்றைக்கி முள்ளங்கி வேணால் முள்ளங்கி விதைப்பாங்க, கத்திரிக்காய் வேணால் கத்திரிக்காய் விதைப்பாங்க, வெண்டைக்காய் வேணால் வெண்டைக்காய் விதைப்பாங்க. இல்லை, இதை விதைச்சிட்டு ஒன்று வரும்னு எதிர்பார்க்க முடியாது. பைபிள் படம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எவ்விதமான விளைச்சலை எதிர்பார்க்கிறீர்களோ அவ்விதமான அதற்கேற்ற விளைச்சலை விதையை விதையுங்கள். ஆமென். ஹலோ, பணத்தை வேணும்னா பணத்தை விதைக்கணும், நகை வேணும் நகை விதைக்கணும், லேண்டு வேணும் லேண்டை விதைக்கணும். எவ்விதமான விளைச்சல் வேண்டும் இல்லைங்களா? சாப்பாடு வேணும் சாப்பாடை விதைச்சாகணும். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை விதைக்கணும். ஆமென். சொல்கிறது புரியுது. சும்மா இப்போ கேட்குறது கஷ்டமாக, என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு. ஆமாம்மா, நான் விதைச்சி பார்த்துருக்கேன். அந்தந்த காரியத்தில் விதைச்சி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை பார்த்துருக்குறோம். அப்போ எதற்கேற்றபடி நீங்கள் எவ்விதமான விளைச்சலை எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கேற்றபடி விதைக்க வேண்டும். இதை விதைச்சிட்டு வேறு ஒன்றை எதிர்பார்க்க முடியாது. ஆமென். எது உங்களுக்கு வேண்டும் அதை நீங்கள் விதைச்சி தான் ஆகணும். அன்பு வேணுமா, அன்பை விதைச்சி தான் ஆகணும். நாங்கள் அதை மட்டும் சொல்லிட்டு இதை சொல்லாமல் போகக்கூடாது. இல்லை, நம்முடைய தாட் ஏதோ பணம் அது கிடையாது. நம்ம தாட் எல்லா விதத்துலையும் விதை. ஆமென். அன்பு வேணுமா அன்பு விதைங்க, பொறுமை வேணுமா பொறுமை விதைங்க இல்லைங்களா? நட்பு விதைங்க. 28, நீங்கள் விதைக்கிற விதை கஷ்ட காலத்தை குறுகிய காலமாக மாற்றி இருக்கிறது. நிறைய இதில் கஷ்ட காலம் எப்போ தீருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல, கஷ்டகாலம் தீர வேண்டும் என்றாலும், பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும், கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலும், நான் சொல்கிறேன்,
உங்களுடைய விதை தான் அந்த கஷ்ட காலத்தை குறுகிய காலமாக மாற்றக்கூடிய தன்மை அந்த விதைக்கு இருக்கின்றது. பற்றாக்குறையை, இல்லாமையை, ஏழ்மையை, வறுமையை, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள், ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். உங்கள் கஷ்ட காலத்தை நீக்கி போடும். விசுவாசத்தோடு விதைக்க ஆரம்பிங்க. இல்லாமையின் சீசன் இல்லாமலே போயிடும். வறுமையின் சீசன் அங்கு பார்க்கவே முடியாது. கஷ்டத்தின் சீசனை பார்க்க முடியாது. பைபிள் புறப்பட்டு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்கும். லேசான உபத்திரவத்தை பெருசாக பார்க்கறது, லேசான உபத்திரவமாக பாருங்கள். அப்போ இல்லாமையின் சீசனை எப்படி மாற்றுவது, வறுமையின் சீசனை எப்படி மாற்றுவது? விதவைக்கு கற்றுத்தரார் யார்? நம்ம எலியா. அந்த சீசன் நிறுத்த முடியுமா? மரணத்தின் சீசனை நிறுத்த முடியுமா? அழுகையின் சீசனை நிறுத்த முடியுமா? கண்ணீரின் சீசனை நிறுத்த முடியுமா? முடியும். விதவை கற்றுக் கொடுக்குறார். அந்த மாதிரி பார்த்தாங்க, இவனுக்கு ஒரு சீசனுங்க சாப்பிட்டு செத்து போகலான்ற சீசன். இவர் சொல்கிறாரு, அந்த சீசனை கட் பண்ண முடியும். அந்த சீசனை, அந்த காலத்தை உன்னால் தவிடுபுடி ஆக்க முடியும். அந்த காலத்தை அழிக்க முடியும். எப்படி? அதை கொண்டு வந்து கொடுத்து பாரு. முதல்ல அதை எனக்கு செஞ்சு கொடுத்து பாரு. அந்த சீசனை நிறுத்தலாம். அப்போ இல்லாமை உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் அந்த இல்லாமையின் காலங்களை, அந்த சீசனை உங்களால் மாற்ற முடியும். எப்போ? விதைச்சிங்கன்னா மாற்ற முடியும். அப்போ பஞ்ச சீசன் முடிய வேண்டும் என்றால் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம சொல்கிறோம், விதைச்சாதான் அறுவடை உண்டாகும். இந்த அம்மா பாட்டுக்கா, இந்த விதவை பாட்டுக்கா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற அந்த நினப்பில் வாழ்ந்துருந்தாங்கன்னா, நிச்சயம் சொல்கிறேன், அந்த அம்மாவுடைய வாயின் வார்த்தையின்படியே அந்த அம்மா நானும் என் பிள்ளையும் சாகிறதுக்காக பொறுக்கிறோம். நான் பாருங்கள், அதேமாரி சாப்பிட்டு செத்து போயிருப்பாங்க. நல்ல வேலைக்கு அந்த அம்மா எலியா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இங்கிருந்து பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் யார் ஒத்துழைப்பு கொடுக்குறார்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன். என் வாழ்க்கையில் 25 வருஷம், இந்த சேலத்துக்கு வந்து 26வது வருஷம் போனேன். இந்த ஆகஸ்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்குது. 26 வருஷம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த 25 வருஷம் ஊழிய காலகட்டத்தில் சொல்கிறேன் பாருங்கள், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ, நான் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்களோ, நான் சொல்கிற வார்த்தைக்கு கனம் பண்ணாங்களோ, நான் சொல்கிற வார்த்தையை மதித்தார்களோ, நான் சொல்கிறேன் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், யாரெல்லாம் நான் சொல்கிற வார்த்தையை கேட்கலையோ, நான் சொல்கிற வார்த்தையை மதிக்கலையோ, நான் சொல்கிற வார்த்தையை கனயினம் பண்ணினார்களோ, அவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் உள்ள ஒரு வாழ்க்கையாக தான் மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்குது. யாருக்கு? ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களுக்கு. நல்ல விலைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நிறைய பேர் பாருங்கள், மக்கள் வந்து நம்ம சொல்கிற வார்த்தைகளை ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பு தரது கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் மதிக்கிறீங்களோ இல்லையோ, ஊழியக்காரன் ஸ்தானத்தில் கர்த்தர் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறார். நான் பேசுகிற வார்த்தையை அவர் கனம் பண்ணுறார். நான் பேசுகிற வார்த்தையை அவர் மதிக்கிறார். நான் சொல்லும்போது நடக்கும்படி அவர் செய்கிறார். வந்து ஆகவே நல்லா கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்தீங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கலாம். வந்து தேவன் அவருடைய ஊழியக்காரரை எப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். எலியாவின் வார்த்தைக்கு மட்டும் அன்றைக்கு அந்த நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காமல் போயிருந்துருப்பாங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த சீசன்லேயே காணாமல் போயிருப்பாங்க. நிலவலைக்கு எலியாவின் வார்த்தைக்கு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து அப்படியே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வந்து நான் சொல்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை இந்த காலை வேளையிலே உருவாவதாக. ஆமென். முடிவு பண்ணணும். இனிமேட்டு எங்கள் பாஸ்ட் நல்லா கவனமாக கேளுங்க, என் மனதில் நிறைந்திருக்கா கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு இப்போ என் மைண்டில் வந்து வேறு எதுவும் நிறைந்திருக்கல, எது மற்ற காரியத்தில் போட்டு எங்கள் மனசை நிரப்பிட்டு இருக்கல. எங்கள் மனசில் கர்த்தருடைய வார்த்தையை தான் நிரப்பிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம்னா எதுலேருந்து பேசுவோம்? தேவனுடைய வார்த்தையிலேருந்து பேசுகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். இவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ காரியத்துக்காக சொல்கிறாங்க, ஏதோ விஷயத்துக்காக சொல்கிறாங்க, சும்மா சொல்லலை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சில காரியம் சொல்கிறேன்னா எதுக்காக? ஏன்னால் எனக்காக சொல்கிறேன்னா, ஹலோ, எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஹலோ, புரியுதா? யாருக்காக பேசிட்டு இருக்கிறோன்னு? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் நல்லா இருக்கிறார். அப்போ எதுக்கு இந்த காரியம் சொல்கிறாருன்னா, தேவன் என்கிட்ட இன்னைக்கு பேசுகிறார், கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த நெகட்டிவ் சீசனை டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அழிவின் சக்தியை உடைக்கிறீங்க, அழிவின் அந்த காலத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. ஊழியக்காரர் சொல்கிறேன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம திருப்புவோம்,
சரியான திசைக்கு திருப்புவோம், நல்ல திசைக்கு திருப்புவோம். ஏதோ நல்லதானே சொல்கிறாரு, வார்த்தை இதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கும், வார்த்தையின்படி தானே சொல்கிறார், கண்டிப்பாக அதுக்கு நேரம் நம்ம திருப்புவோம். திருப்பி பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யம் போகிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். 29, விதையும் நிலமும் ஒன்றரை கலந்து ஒன்றுபடாவிடில் அற்புதம் நடக்காது. இப்போ விதவின் வீட்டில் இப்போ எலியா இங்கே நிலம் மாதிரி இருக்கிறார். கவனிங்க, இப்போ எலியா தான் நிலம். இப்போ விதை யார் கையில் இருக்குது? அம்மனி கையில் இருக்குது, விதவை கையில் இருக்குது. என்ன இருக்குது? விதவை கையில் விதை இருக்குது. என்ன விதை? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் என்ற விதை அந்த அம்மா கையில் இருக்குது. இப்போ இதை கொண்டு வந்து நிலத்தில் விதைக்க வேண்டும். எந்த நிலத்தில்? எலியா என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரனுடைய நிலத்தில் விதைக்கும் போது மிகப்பெரிய அற்புதம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. எந்த மாதிரி அற்புதம்? பஞ்சம், எல்லா வீட்லேயும் பஞ்சம் தாண்டவம் மாட்டிகிட்டு இருக்குது. ஆனால் எலியா வீட்டில் மட்டும், இந்த விதவின் வீட்டில் மட்டும் சுட சுட சப்பாத்தி வந்துக்கிட்டு இருக்குது, சுட சுட ரொட்டி நல்லா இருக்குது, மாவு வேற குறையில்லை. எந்த ஒரு காரியம் பாருங்கள், எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ண டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் வீட்டில் எண்ணெயே கொடுக்க முடியாது, இவள்கிட்ட எண்ணெயை கொடுத்தா எண்ணெய் 1/2 லிட்டரையும் காலி ஆகிக்கிறோம் அப்பா. எங்கள் கேட்டிருக்கீங்களா? சில வீட்டில் சில பேர் எண்ணெயை அளந்து ஊற்றுவாங்க, சில பேர் எண்ணெயை நிறைய ஊற்றுவாங்க. எண்ணெய் நிறைய ஊற்றுறவங்க பார்த்தீங்கன்னா நாக்கு ருசி கண்டவங்க. கவனமாக கேளுங்க, எண்ணெயை மட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றி பாருங்கள், எந்த பொருளுமே டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் பாசிட்டிவ் டிப்ஸ் கொடுக்குறாருன்னு வயலும் வாழும் போயிட்டு இப்போ சமையல் டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது இந்த செக்ஷன் ஆரம்பிச்சிருச்சா நினைக்காதீங்க. எப்போதுமே பாருங்கள், எந்த ஒரு உணவுப் பொருளையுமே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும். அப்போ நினைக்கிறீங்க எண்ணெயும் குறையில மாவும் குறையில, அப்போ விதவிதமாக அவங்க சாப்பிட்ருப்பாங்க, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா அந்த அம்மா ஏலியாவிட்ட கொண்டு போய் விதைக்கிறாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், இந்த சபையில் கர்த்தர் விதைக்கிற ஒரு டைம் வச்சுருக்கிற பாருங்கள், அது உங்கள் வாழ்வின் அற்புதமான ஒரு தருணங்கள். சில பேர்லாம் பாருங்கள், காணிக்கப்படுற நேரம் முடிச்சு தான் சில பேர் வருவாங்க. நல்ல வேலைக்கு பார்க்க அன்றைக்கி காணிக்கப்படாமல் காசை காப்பாற்றிட்டேன். ஹலோ, யார் என்ன நினைக்கிறீங்க? காசை காப்பாற்றினு நினைக்கிறீங்களா? இவங்க உங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறீங்க. விதைச்சி பாருங்கள், இது ரொம்ப அருமையான ஒரு நேரம். இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் அருமையான ஒரு நேரம், புரியுதுங்களா? பாடல் நேரம் மட்டும் அல்ல, விசுவாச அறிக்கை நேரம் மட்டும் அல்ல, ஆராதனை நேரம் மட்டும் அல்ல, பிரசங்க நேரம் மட்டும் அல்ல, ஆசீர்வாதமான நேரம் மட்டும் அல்ல, இந்த திருப்பதி நேரம் மட்டும் அல்ல. நான் சொல்கிற விதைக்கிற அந்த நேரமும் ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. ஆமேன். நல்லா விதைக்கும் போது அப்படியே சொல்லுவேன், எனக்கு ஒரு சிலப்பு வேணாம், இல்லைங்க எனக்கு வாய்ப்பு, சான்ஸ் பிடிங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ கொடுக்குறீங்களே, இல்லை எனக்கு அது வாய்ப்பு, எவ்வளோ கொடுத்தானே இவ்வளோ பிடிங்க அதை. ஆமேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? வாய்ப்பு, சான்ஸ், வாய்ப்பாக பார்க்கணும். ஐயோ கையில் காசு போகுதேன்னு பார்க்கக்கூடாது. பாருங்கள், வள்ளல் பரம்பரையாக இருக்கணும். ஆமேன். அப்போ நல்லா போய்க்கணும். பஞ்ச சீசன் முடிய வேண்டும் என்றால் ஒத்துழைப்பு அவசியம். நீங்கள் விதைச்சாதான் முடியும். பக்கம் சொல்லுங்கள், விதைச்சாதான் ஏன் முடியும்? விதைக்கலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. நீங்கள் தலை குப்பரன்னா கூட முடியாது, தலைகிறன்னா கூட ஒன்றும் நடக்காது. சில பிள்ளைங்க அடம் முடிச்சு அழுதா, அடம் முடிச்சு அழுதா கூட நடக்காதுங்க. ஏதோ பிள்ளைங்க உங்கள்கிட்ட அடம் முடிச்சு அழுதா பிடிச்சி தொலை சனியனே கொஞ்சம் தத்தத்தை நிப்பாட்டு, அழுகி நிப்பாட்டு ஏதோ எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த இடத்துல பருப்பு வேகாது. அதெல்லாம் வந்து தலையிலனாலும் குட்டிக்காரன் அடித்தாலும் நடக்கவே நடக்காது. ஏன்னா விதை அப்படிப்பட்ட வீரியத்தன்மை உடையது. 29 படித்தோம்ல, 29 தான் படித்தோமா? 30 போவோம். 30வது காரியம் படிப்போம். உங்கள் விதைகள் கட்டளையிடும் விளைச்சலை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. 30வது காரியம் என்ன? கவனமாக கேளுங்க. உங்கள் விதைகள் கட்டளையிடும் விளைச்சலை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன சொல்றேன்னா, விதைக்குள்ளாகவே விளைச்சலை வைத்து தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லா விதைக்குள்ளேயுமே நல்லா புரிஞ்சு, விதை என்று சொன்னாலே விளைச்சலை தரக்கூடிய அற்புதமான ஒன்று. ஆமேன். அதுதான் அந்த பூமிக்குள்ள விதை போகும்போது நான் சொல்கிறேன் பாருங்க, விளைச்சலை ஏற்படுத்தும் கட்டளையை விதை கட்டளை இடுகின்றது. உள்ளே போகும்போதே, பூமிக்குள்ளே போகும்போதே விதை சொல்லுது, விளைச்சல் உண்டாகணும், பூமியை பார்த்து கட்டளை இட்டுதே போகுது வந்து. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் அது தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய கோதுமை மணி இந்த பூமியில் இறந்தார். ஆனால் விளையும் போது, முளைக்கும் போது மிகப்பெரிய விளைச்சல். இன்னைக்கு நீங்களும் நானெல்லாம் அந்த விதையின் விளைச்சல்கள். இயேசு என்று சொல்லக்கூடிய விதையின் விளைச்சல்கள் தான் இன்றைக்கு நீங்களும் நானும். அன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து விதையாக பூமிக்கு செல்லவில்லை என்றால், அவர் விளையும் போதே, உயிர் தெழும் போதே பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நம்ம அந்த மரத்தில் வளர்ந்து வந்த திராட்சை செடியில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கனிகள் நீங்களும் நானும். ஆமென். அப்போ அன்னைக்கு விதையை போட்டு இன்னைக்கு அள்ளிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னும் அவர் அள்ளுவார். இன்னும் எவ்வளோ அள்ளுவார் எனக்கு தெரியாது. அள்ளிக்கிட்டே இருக்கிறார், இன்னும் அள்ளுவார். தடுத்து நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா விதையின் வீரியம் அப்படி. எவ்வளவு சக்திகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், நான் சொல்கிறேன், அந்த விதை வளர்ந்தே தீரும். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த 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 எம்டி லேண்ட்லலாம் இந்த முள் தேவையில்லாத செடிகள் வளருது. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது உரம் போடுறாங்களா? யாராவது தண்ணி ஊற்றுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? யாராவது அதை வரப்பு கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மழை பெஞ்சு பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வராண்டாவை பார்த்தீங்கன்னா அப்படியே புதர் அப்படியே வளர்ந்து கிடக்குது. என்ன சொல்ல, அது உங்கள்கிட்ட ஒரு பாடம் சொல்லுது. இங்கே பாரு, நாங்கள் விதைக்குள்ளாகவே எங்களுடைய விளைச்சலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இல்லைப்பா, நீ களைச்செடி, நீ இப்படி வளரலாம், நீ நிப்பாட்ட சொல்ல முடியாது. அதுவும் வளர்ந்து கிடக்குது, பெரிய அளவில் வளர்ந்து கிடக்குது. இந்த களை செடிகளுக்கே அப்படின்னா, நல்ல செடிகள் அதை விட. ஆமென். நீங்கள் நல்ல செடிகள் என்ன பண்ணுறோம்? நிலத்தை பண்படுத்துகிறோம், அதுக்கு நல்ல உரம், நல்ல விதை விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சிக்கிறோம், உரம் தெளிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பறவைகள் வந்து அந்த செடிகளை அதில் இருக்கிற இதெல்லாம் பறித்து சாப்பிடாத அளவுக்கு இந்த எலிகளும் பன்றிகளும் வந்து நம்முடைய விளைச்சலை கெடுக்காத அளவுக்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பெல்லாம் போட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நிறைய கிராமங்களை போய் பாருங்கள், நிறைய இடத்துல பாருங்கள், சில இடத்துல பொம்மை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் பொம்மை? திருஷ்டி பொம்மையா? இல்லை, அது பறவைகளும் விலங்குகளும் தேவையில்லாத காரியம் வரக்கூடாதுன்றதுக்காக கட்டி வச்ச பொம்மைகள். வயல்லே பார்த்தா சில கொடி பறக்க ஆரம்பிக்கும், சில கயிறை கட்டி வச்சுருப்பாங்க, சில விதவிதமான கலர் செடிலாம், கலர் பேப்பர்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு குடை மேலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் இதெல்லாம் எதுக்காகாது? எதுக்கு? இந்த விதை வளர்ந்த காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பறவைகளோ, பூச்சிகளோ, அல்லது விலங்குகளோ, அல்லது எந்த ஒரு மிருகங்களோ வந்து அந்த நிலத்தை விளைச்சலை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக பல காரியத்தை பண்ணுறாங்க. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இந்த விதைக்கு எதிராக, விதைகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான சக்திகள் இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த விளைச்சல் வளர்ந்தே தீரும். ஆமென். ஏகப்பட்ட சக்திகள் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்குது விளைச்சலை தடுத்து நிறுத்துறதுக்கு. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு விதை இந்த உலகத்தில் பிறந்த போது பாருங்க, ராஜாவின் அரண்மனைக்கு போறாங்க. யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் வந்து நட்சத்திரத்தின் உதவியை கொண்டு இங்கே வந்திருக்கிறோன்னு சொல்லும்போது, ஏரோது நியாய சாஸ்திரிகள் வேத பாரலை கூப்பிட்டு, என்னப்பா இப்படியா அப்படின்னு சொல்லுமா? ஆமாம் ராஜாவே, யூதருக்கு ராஜாவை பிறக்கிறோம், பெத்லகேமில் பிறப்பார்னு சொன்ன உடனே ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக கூப்பிட்டுங்க, பாரு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அடுத்து நாங்கள் போய் பிள்ளையை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு, இவங்க போய் குழந்தைய பார்த்து சாஸ்திரமாக விழுந்து எல்லா காணிக்கலாம் கொடுத்துட்டு நைட் தூங்கி இருக்கும்போது தேவன் சொப்பனத்தில் பேசுகிறார், சாஸ்திரிகளா நீங்கள் ஏரோது பக்கம் போயிடாதீங்க, வேறு பக்கம் டைரக்ஷனை திருப்பி விட்டு அவங்க வேறு பக்கம் போகிறாங்க. 2 வருஷம் கழிச்சு பிற்பாடு ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப கோபம். என்ன கோபம்னா, சாஸ்திரியால் வஞ்சிக்கப்பட்ட தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டானுங்களே, போடுறா 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளையும் சாகடி. விதைக்கு ஆபத்து. விதையை கொள்ள நினைச்சாங்க, விதையை சாகடிக்க நினைச்சாங்க. சாகடிக்க முடிந்ததா? கர்த்தர் பார்த்தாரு, இந்த விதையை காப்பாற்று தூக்கிட்டு ஏரோது பிள்ளையை கொள்ளை பண்ண வகை தேடுறான்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு அனுப்புகிறாரு. கர்த்தர் பாருங்க காப்பாற்ற ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிற்பாடு உபவாசம் இருந்த நேரத்தில் பிசாசு வந்து மேலிருந்து கீழே குதியும். தேவதூதர் உன்னை கையில் தாங்கி கொண்டு போகிறேன்னு சொன்ன உடனே, நல்ல வேலைக்கு பிசாசே நல்ல வேலைக்கு சொன்னேன், நான் பாரு குதிச்சு என் பேர் பிரபலத்தை காட்ட போறேன்னு சொன்னாரா? இல்லை. செத்து போனாரா? கிடையாது, நின்னார். இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்த நாட்களில் ஊழியம் பண்ணும்போதெல்லாம் அவர் பிடிக்க வகை தேடினாங்க. மாட்டினாரா? நிறைய இடத்துல இந்த விதை மறைஞ்சு போச்சு. தெரியுங்களா? சில செடியெல்லாம் நம்ம போனதுமே மறையிற தன்மை உடையதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஹலோ, தெரியுங்களா? சில செடி நீங்கள் போனாலும் சில செடி டக்குன்னு மண்ணுக்குள்ளே புதஞ்சிக்குன்னு தெரியுங்களா?
தெரியுமா தெரியாதா? இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க. சில விதைகள், சில செடிகள்லாம் நீங்கள் போனாலே எப்படி நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறோமோ அதே போல் தன் மண்ணுக்குள்ளேயே ஒளிந்து கொள்ளக்கூடிய தன்மை சில செடிகளுக்கெல்லாம் இருக்குது. ஹலோ, இதெல்லாம் கண்டுபிடிங்க. என்ன செடின்றதை நெட்டில் போய் கண்டுபிடிங்க. இப்படிப்பட்ட செடி சொல்லியிருக்கிறாரு, இது என்ன செடின்னு கண்டுபிடிங்க. நீங்கள் பேசினா தலையாட்டுற செடியெல்லாம் இருக்குது, தெரியுமா தெரியுமா தெரியாதா? பாருங்கள், ஒரு சிலர் தான் தெரிய மாட்டேன். எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் கை தூக்குவீங்க? நீங்கள் பேசினா அந்த செடியும் தலையாட்டும் தெரியுங்களா? இருக்குது. நம்ம தான் அந்த இந்த இந்த இதுலேயே மூழ்கி கிடக்கிறதுனால கண்டவன் கடைவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறது நமக்கு கடவுள் உண்டாக்குன இயற்கைகளை ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, நல்லது. தேவன் உண்டாக்குன படைப்புகளினுடைய அருமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை. இந்த செடியை பற்றி பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் குடியாத்தத்தில் பாலார்டி மாறன் பிஷப் இருக்கிறார் பாருங்க. ஒரு முறை அவர் நானும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது, அவர் ஹோமியோபதி டாக்டர். அப்போ தான் அவர் சொன்னார், தம்பி லியோ, அந்த மாதிரி ஒரு செடி தெரியுமாப்பா அப்படின்னார். அவர் பக்கத்தில் மலைகள்லாம் இருக்கிறதுனால அவர் தான் சொல்ல ஆரம்பித்தார், இந்த மாதிரி அந்த செடி யாரும் பிடிக்க முடியாதுப்பா, கேர்ஃபுல்லாக தான் அதை பார்க்க முடியும், அது அரிது, போகிற போய் அது போயிடும். சில நேரத்தில் அந்த செடி இப்போலாம் அதை எடுக்கணும்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியன்றலாம். இதை அவர்கிட்ட நான் தெரிஞ்சு கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி பல காரியங்கள், இந்த செடி ஆடுறது தலைனா அது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒருத்தர் சுகுமார் அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். அவர் ஒரு இயற்கை ஒரு நலன் விரும்பி பாருங்க, அவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியங்கள். இந்த மாதிரி பல காரியத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த விதையே ஒளிஞ்சு கொள்ளுதுன்னா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய விதை ஒளிஞ்சு கொள்ளாதா? தனக்கு ஆபத்து வரும்போது ஒளிஞ்சார். அவருக்கு தெரியும் எந்த செக்ஷனில் அவர் எந்த சீசனில் மறிக்க வேண்டும், அவருக்கு தெரியும். அந்த சீசனுக்காக அவர் வெயிட் பண்ணினார். கடைசி நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் கூட கொஞ்சம் தன் பாடுகள்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண பிசாசு. ஆனால் சுதாரிச்சுக்கிட்டாரு, இல்லை ஆண்டவரே, ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், இதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன். ஆகவேதான் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு தன்னையே சரி செய்து கொள்ளுகின்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் விளைச்சலை கெடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. நீங்கள் அப்படிப்பட்டவங்க. நம்ம ஒரு விதை, நீங்கள் உங்களை ஒரு விதையாக பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் விதையாக பாருங்கள். அந்த விதைகள் யாராலும் அந்த விளைச்சலை தடுத்து நிறுத்தவே முடியாது. விதைக்கும் பொழுது இதையெல்லாம் நம்முடைய மனதில் கொண்டு போய் வைக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு முக்கியம். கவலைப்படாதீங்க. இந்த மெசேஜெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது திரும்ப நீங்கள் கேளுங்க, அது இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், உங்கள் விளைச்சலை, உங்கள் விதையை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அதற்குள்ளாக விளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ளே இருக்குது. விளைச்சல் உண்டாகும். எந்த ஒரு விதையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அது வீரியத்தை, அது என்ன ஒரு இதாக இருக்கும் தெரியுங்களா? நீ விதைச்சி பாடுற, நீ பூமியில் விதைச்சி பாடுறா, 3 நாளில் வெளியே காமிக்கிறேன்னு. அது எந்த ஒரு விதையும் அப்படி தான். சில விதைகள் கொஞ்சம் லாங் டேர்மில் இருக்கும். ஆனால் சில விதைகள் எல்லா விதைகளும் குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள்ளேயே வெளியே வந்துடும். ஒரு சில விதைகள் கொஞ்சம் நாளாகும். ஆனால் ஏராளமான சில விதைகள் எல்லாமே 3ஆம் நாளிலேயே அதனுடைய விளைச்சலை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஆமென். எந்த விதையை விதைச்சாலும் 3 நாளைக்கு மேலே அதனுடைய விளைச்சல் அதில் அப்படியே வெடிச்சிட்டு மேலே வரும் பாருங்க. சில இதில் போட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, விதை வச்சுருப்பான், அப்படியே பொட்டுக்கிட்டு, அப்படியே உடச்சிக்கிட்டு, அப்படியே பேத்துக்கிட்டு மேலே நிற்கும். அப்படியே தலை நிமிர்ந்து அப்படியே கொஞ்சம் மேலே அந்த செடியை அப்படியே குனிஞ்சு அப்படியே நம்ம சங்கர் பட ஏதோ வர மாதிரி அப்படியே நிற்கும் பாருங்க. ஆமென். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே டக்கு மேலே அப்படியே மேலே ஏறும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும்போது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே வரும் அது ஆமென். எழுந்திருப்போம். அவ்வளோதான் கிடையாது. அடுத்த வாரமும் இருக்குது சில பாயிண்ட். விதை பருப்பு முடிவதில்லை. வயலும் வாழ்வு நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும். உங்கள் நல்வாழ்வுக்கென்றே
சின்ன வயசில் வயலும் வாழ்வும் பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கிங்க. அன்னைக்கு கூட ஏதோ சின்ன வயசில் ஏதோ பார்க்காம போயிட்டீங்க. இந்த வயலும் வாழ்வும் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் பொருந்தக்கூடிய விதைகளையும் விதைப்பையும் அறுப்பையும் பற்றி பேசிட்டு வரோம். ஏதோ ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு மட்டும் கிடையாது, இதை பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை மட்டும் கிடையாது, காணாத உலகத்தில் இருக்கின்ற சில காரியம் எல்லாமே எதின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் எல்லாமே விதைப்பு அறுப்பு தான். ஆமென். எலியா அந்த அம்மாவுக்கு பல காரியத்தை விதைப்பு அறுப்பை பற்றி ஒரு விதைவை கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ பெரிய டீச்சிங் கொண்டு போய் அந்த அம்மா கற்றுக் கொடுக்குறார். பைபிள் அப்படி தான் பாருங்கள். சில டீச்சிங் நம்ம நினைக்கலாம் இந்த டீச்சிங் வந்து இவங்களுக்கு எப்படிங்க புரியும். பைபிளில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய டீச்சிங் எல்லாமே சாதாரண ஆட்களுக்கு தான் போதிச்சிருக்கிறார். பெரிய பெரிய ஆட்களுக்கு, கல்விமான்களுக்கும் ஞானிகளை உட்கார வச்சுலாம் டீச் பண்ணல, சாதாரண ஆட்களுக்கு உட்கார வச்சு தான் டீச் பண்ணுறார். இந்த கர்த்தர் ஆவியாக இருக்கிறார்ன்ற டீச்சிங் எவ்வளோ பெரிய டீச்சிங் தெரியுங்களா? இன்றைக்கு வந்து கர்த்தர் ஆவியாக இருக்கின்றார்ன்ற சத்தியமானது பார்த்தீங்கன்னா வேதாகம கல்லூரிகளிலேயே புரிந்து கொள்ள முடியாது. அதை விளக்குறதுக்கு பல காரியம் இருக்கும். ஆனால் அதை யார்கிட்ட இயேசு பேசுகிறாருங்களா? இருந்துன்னு ஒரு சமாரிய பெண், பாவியான ஒரு பெண்கிட்ட வந்து எந்த டீச்சிங் சொல்கிறார்? கடவுளை பற்றிய டீச்சிங் போதிக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஹலோ, எவ்வளோ பெரிய டீச்சிங்! கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். இது அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீ கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பல காரியத்துக்கு டிஸ்டர்ப் ஆகும், பல கிறிஸ்தவ மதங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இந்த ரோமன் கத்தோலிக்கம் போன்ற மதங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் என்ற டீச்சிங் நிறைய விக்கிரக ஆராதனை வழிபடுற எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். அது வந்து யாருக்கு டீச் பண்ணார்? சாதாரண ஆட்களுக்கு, அதாவது பெரிய கல்விமான்களுக்கு கிடையாதுங்க. பைபிள் காலேஜ் டீச்சர்ஸுங்களுக்கு டீச் பண்ணல. சாதாரண ஒரு பெண்மணி, அது எங்கே உட்காந்து? கிணத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். என்ன ஆசாமி எங்க இதை நீ எனக்கு எங்க இது எவ்வளோ பெரிய டீச்சிங், இதெல்லாம் சர்ச்சில் புல்பிட்டில் உட்காந்து பேச வேண்டிய ஒரு காரியத்தை சிம்பிளாக வந்து கிணத்து மேட்டில் உட்காந்து என்னமா அழகாக பேசிட்டு போகிறாரு. நம்ம ஆண்டவர் அப்படி தான். ஆமென். அதுதான் இங்கே வந்து எல்லா விதமான டீச்சிங் போதிக்கப்படுகின்றது. விதை, நான் சொல்கிறேன் எல்லாமே விதையாக தான். நான் இன்று வரணும் விதையாக பார்த்துட்டு, ஒரு நாள் இதெல்லாம் விதையாக பார்க்க தெரியல, சின்ன வயசில் தான் தெரியல. நான் வளர்ந்த இடத்துல அதெல்லாம் இந்த விதையாக பார்க்க தெரியல. ஆனால் இன்றைக்கு வேதாகம கல்லூரிக்கு போய் இதெல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அன்றைக்கே கண்கள் திறக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கை எல்லாமே விதையாக பார்க்க ஆரம்பித்தேன். நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் விசுவாச அறிக்கை என்ற ஒரு காரியம் எப்படி இதயத்தில் விதைக்கப்பட்டு அது எப்படி வெளியே வந்து அது எப்படி விளைச்சலை கொடுக்கின்றது காரியத்தை பைபிள் காலேஜ் போய் கற்றுக்கொள்ளும் போது 7 வசனங்களாக எழுத ஆரம்பித்தேன் பாருங்க. எழுதி பேச ஆரம்பித்தேன். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், என் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறான், இப்படி தான் இருப்பேன், என் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி தினந்தோறும் எழுதி அவங்களாம் படித்து அப்படியே மனதில் கொண்டு போய் பதிக்க ஆரம்பித்தேன். இப்போ நடந்தாலும் போனாலும் வந்தாலும், வண்டியில் போனாலும் வண்டியில் வந்தாலும், வீட்டில் உட்காந்துருந்தாலும் எதையாவது பார்த்துக்கிட்டா கூட என் மனதை ஓடுறான், இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், என் தேவன் சொல்கிறேன் இப்படி தான் இருப்பேன், பைபிளில் கர்த்தர் சொல்கிறேன் இப்படி தான் இருப்பேன். ஆமென். ஜெப நேரத்தில் மட்டும் கிடையாதுங்க, நான் வந்தாலும் போனாலும் உட்காந்தாலும் எழுந்தாலும் என் நினைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் போய் நிறைய விதைச்சதுனால இப்போ என்னன்னா அப்படியே ஹம் பண்ணிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், தியானிச்சிக்கிட்டே இருப்பேன். பார்த்தா சும்மா உட்காந்துருக்கிற ஆள் மாதிரி தெரியும் என்னைய, ஆனால் உள்ளே ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன், என் தேவன் இப்படி தான் கொண்டு போவார், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், சபை இப்படி தான் இருக்கும், என் கூட இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் இப்படி தான் இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னோடு இன்றைக்கு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே விதை என்ற வடிவில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை விதையாக கொடுத்திருக்கிறீரே, எங்களை ஒரு நாள் யாரோ ஒருவர் தட்டி எழுப்பினாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் எங்கள் வாழ்க்கையை பற்ற வச்சாரே, தைரியத்தை பற்ற வச்சாங்களே, விசுவாசத்தை பற்ற வச்சாங்க, நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை பற்ற வைத்தார்களே, ரட்சிப்பை பற்ற வைத்தார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற திறமையை ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் விதைத்தார்களே, எங்களை வளர்த்தார்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எலியா விதவைக்கு ஆண்டவர் நிரூபித்து காட்டினாரே, விதையின் வீரியம் எப்படிப்பட்டது என்பதை நிரூபித்து காட்டினாரே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் காண்பிக்க கர்த்தர் கொடுத்து பெரிதான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அம்மை துதிக்கிறோம். சில விதைகள் எப்படி சீக்கிரம்
வளரக்கூடிய தன்மையுடையதாக இருந்தது. அதே போல ஆண்டவரே சில வார்த்தைகள்லாம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சீக்கிரம் கனி கொடுக்கக்கூடிய காரியமாக உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அவைகளை பார்க்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் கஷ்ட காலகட்டங்களால் குறுகிய காலகட்டங்களாக மாற்றக்கூடிய வல்லமை விதைக்கு இருக்கிறதே. நமக்கு நன்றி செலுத்தினோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் விதையின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி செலுத்துவோம். எங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. காரணம் நீர் எங்களுக்கு கொடுத்த விதையின் சக்தி அப்படிப்பட்டது கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு பேசினபடியா, எங்கள் கண்களை திறந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக விதைகள் வளருவதாக. ஆண்டவரே, இவர்கள் வளர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் இவர்கள் தன்னோடு கூட இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் விதையை ஆண்டவர் அநேக உள்ளங்களில் விதைக்கின்றவர்களாக மாறுவார்களாக தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே. கஷ்ட காலங்களுக்கு முடிவு உண்டாவதாக, உபத்திரவ காலங்களுக்கு முடிவு உண்டாவதாக, இல்லாமையின் காலங்களுக்கு முடிவு உண்டாவதாக, வறுமையின் காலங்களுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக தகப்பனே. விதையின் காரியங்களை புரிந்து கொண்டு அதை கேட்டார் போல் விதைக்கிட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வளர்ச்சி தேவை அதற்கான விதைகளை எடுத்து உம்முடைய பிள்ளைகள் விதைத்து மிகப்பெரிய அறுவடையை அந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. கைட்டு சென்ற எல்லா காரியங்களும் வெற்றியையும் ஜெயத்தையும் முன்னேற்றத்தையும் உம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக தகப்பனே. சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கைட்டு சென்ற காரியத்தில் காரியங்கள் கைகூடி வருவதாக தகப்பனே. எடுத்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவதாக. எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக அமைவதாக. ஹல்லேலூயா. கண்ணீரின் நாட்கள் முடிவடைவதாக தகப்பனே. கஷ்டத்தின் நாட்கள் முடிவடைவதாக. ஆண்டவரே, எலியா விதவை பார்த்து சொன்னது போல இந்த காலம் முடிகிற வரையிலும் உன் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாதுன்றது போல நானும் உடைய பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற வரையிலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் செயல்படுவதாக தகப்பனே. உடைய கிருபை எப்படி விலகவில்லை, உடைய உண்மை எப்படி விலகவில்லை என்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.